வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 23வது தவணை உங்கள் வங்கி கணக்கில் 23வது தவணை எப்பொழுது வரவு வைக்கப்படும்? சமீபத்திய தகவல்கள் பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். 23வது தவணை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும், யாரெல்லாம் இதற்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளலாம்? பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் திட்டத்தில் பங்கேற்கும் விவசாயிகள் இந்த தவணையை ஆவலுடன் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஒவ்வொரு விவசாயிகளும் பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை வெளியிட்டிருக்குண்டான தேதிகளை விரைவில் நமக்கு வழங்க இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்த மாதிரி அரசாங்கம் பல்வேறு திட்டங்கள் மூலம் சமூகத்தின் வெவ்வேறு பிரிவினருக்கும் பலன்களை வழங்குகிறது. உதாரணமாக, நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்தால் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவில் சேரலாம். திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 3 முறை 2000 ரூபாய் நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்படும். திட்டத்தின் 23வது தவணை இந்த முறை வெளியிடப்பட உள்ளது. ஆனால் இந்த தவணை எப்பொழுது வெளியிடப்படலாம் என்று உங்களுக்கு தெரியுமா? பிஎம் கிசானின் 23வது தவணை எப்போது வெளியிடப்படலாம் என்பதை தெரிந்து கொள்ள வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த முறை எந்த பகுதிக்கு வருகிறது முதல்ல அப்படின்றது தான் இப்போ பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் திட்டத்தின் கீழ் இதுவரை மொத்தம் 22 தவணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. எல்லோருமே இதை அறிந்திருப்பார்கள். கடந்த மார்ச் 13 அன்று தகுதியுள்ள 9 கோடி விவசாயிகளுக்கு 22வது தவணையின் பலனை பெற்றனர். இத்தகைய சூழ்நிலையில் தற்பொழுது 23வது தவணைக்கான முறை வந்துள்ளது. இதற்கான திட்டத்துடன் தொடர்புடைய விவசாயிகள் ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள். 23வது பாகம் தவணை தொகை எப்பொழுது வரும்? பிரதம மந்திரியுடைய கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் ஒவ்வொரு தவணையும் சுமார் 4 மாத இடைவெளியில் வெளியிடப்படுகிறது. அதன்படி இதுவரை வெளியிட்ட கிட்டத்தட்ட அனைத்து பாகங்களும் அதன் 2 பாகங்களுமே குறித்த நேரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 23வது தவணை விதிகளின்படி 23வது தவணை 4 மாத காலம் அடுத்த மாதம் ஜூன் மாதத்தோடு முடிவடைகிறது. ஸோ ஜூன் முதல் மற்றும் 2வது வாரத்தில் அல்லது ஜூலை முதல் தொடக்கத்தில் வெளியாகலாம் என்று நம்பப்படுகிறது. இருப்பினும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகப்படவில்லை. தேதிகளும் இன்னும் வெளியாகப்படவில்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தவணை வெளியிடும் தேதி எங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் தவணை வெளியீட்டு தேதி அத்திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மட்டும்தான் வெளியிடுவாங்க. இது தவிர அதிகாரப்பூர்வ கணக்கிலிருந்து வேளாண் அமைச்சகம் பதிவிடுவதன் மூலம் தேதி குறித்த தகவல் அளிக்கப்படுகிறது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த தேதிகள் எல்லாமே வெளியாகும். இது தவிர திட்டத்தின் அதிகாரப்பூர்வ கணக்கிலிருந்து வேளாண் அமைச்சகத்தின் கணக்கில் பதிவிடுவதன் மூலம் தேதி குறித்த தகவல் அறிவிக்கப்படுகிறது. இதை பேஸ் பண்ணி தாங்க நமக்கு இந்த கொடுக்குறாங்க. பிஎம் கிசானுடைய தவணை தொகை 2000 உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கிறாங்க. ஸோ இது எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்களால் மத்திய ஊழியர் இருந்தால் உங்களுக்கு உடனடியாக இதில் எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்டாகவே உங்களால் வர முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இல்லையான்றதை 1க்கு 4 டைம். ஸோ இதுதான் சமயம் பார்த்திங்கன்னா பிஎம் கிசானுடைய சில முக்கியமான தகவல்கள். விரைவில் பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கும். ரெடி ஆகிக்கோங்க. இகேஒய்சி ப்ராசஸ் எல்லாமே முடிச்சு வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.